ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். அண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மாருதி பிராண்டில் வறுத்த சேமியா பேக்கெட் வச்சு சேமியா எப்படி நல்லா உதிரியாக பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். ஏன்னா வறுக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா ஒன் சைடு மட்டும் வந்துட்டு ப்ரௌனிஷாக டார்க் ப்ரௌனாக ஆகிடும், ஒன் சைடு மட்டும் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வறுத்து தான் விடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு தண்ணியெல்லாம் அதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வந்துட்டு கம்மியாக போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இல்லை, பெரியவங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னா இன்னும் நீங்கள் அதை உடச்சி கூட போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணி போடல, அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா என் பசங்களுக்காக செஞ்சது, காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. காலையிலேயே காரமாக போட்டு கொடுத்துட்டேன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்படியே போட்டுட்டேன் வரமிளகா. அப்புறம் 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு மீடியம் சைஸில். அதை வந்து போட்டுட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஹீட் அதிகமாகும், ஏன்னா அனல் வந்து அதிகமாக வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு உளுத்தம்பருப்புலாம் வந்துட்டு ஒரு மாதிரி டார்க்கு பிளாக் கலரில் ஆன மாதிரி ஆகிடும். அப்படி ஆணுச்சுன்னா ஒரு மாதிரி கசக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தூளுப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வெந்துடும் தூளுப்பு போட்டோம்னா. போட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக கலர் வந்ததுக்கப்புறம் ஆனியன் மாறினதுக்கப்புறமா அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து சேமியா பாக்கெட் போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு காலையில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதில் காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பூண்டு, சோம்பு போட்டு தட்டி போட்டிங்கன்னாலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த டம்ளர் சைஸில் அளவுக்கு நான் வந்து 1.25 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா அதுவே போதும். ஏன்னா சேமியா பாக்கெட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரிலாம் வடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம 1.5 டம்ளர் வச்சு, இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் நம்ம இப்போ தம் பிரியாணிலாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு சிம்லேயே வச்சுட்டு ஃபுல்லாக அது நல்லா ஈஞ்சிரும். தண்ணியை வந்துட்டு சேமியா பாக்கெட் வந்து ஈஞ்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு மூடி போட்டு சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி கிண்டி விட்டு அப்படியே உதிரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஃபைனல் டச்சில் சூப்பராக வந்துடும். நல்லா உதிரியாக வந்துடும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே. அண்டு நீங்கள் வந்து சால்ட்டும் வந்துட்டு கொஞ்சமாக போடணும். உங்களுக்கு வந்து பேக்கெட்டில் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும், ஓரளவு மீடியமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பேக்கெட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு தான் ஆகணும் உப்பு. அதே மாதிரி இந்த மாதிரி சேமியா வந்துட்டு இப்படி உடச்சி நல்லா தூளாகவும் போடலாம். இல்லைன்னா எனக்கு வந்து லென்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கலாம் அப்படியே கூட போட்டுக்கலாம், ஒரு அளவுக்கு மட்டும் ஸ்மஷ் பண்ணி விட்டுட்டு. அதுக்கப்புறம் இப்படி போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சேமியா பாக்கெட் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். நீங்கள் அதிகமாக ஊற்றணுன்ட்டுலாம் அவசியமே இல்லை. சேமியா வந்து நல்லா டக்குன்னு தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வெந்துடும் நம்ம இப்போ கிண்டும் போதே. ஸோ நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சேமியா வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் வேணும், நல்லா ஒயிட்டாக இருக்கணும், நல்லாயிருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லைனா இதில் கூட உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கடைசியில் வந்து ஒரு சின்ன தக்காளியில் வந்து பீஸ் போட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கிச்சடி மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து வெறும் சேமியா மாதிரி மட்டும் தான் ட்ரை பண்ணேன் இன்றைக்கி. ஏன்னா காய்கறி வந்து வீட்டில் தீந்துருச்சு, இன்றைக்கி தான் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்படி செஞ்சுட்டேன், சீக்கிரமாக சட்டன்னு செய்யணும் அப்படின்றதுக்காக, பசங்களுக்கு ஸ்கூலுக்காக. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த காயெலாம் போட்டு செஞ்சிங்கன்னா அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காலையிலேயே வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாம் கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் வந்துட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஈஞ்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வாட்டி லைட்டாக உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா அமுத்துனிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கரண்டிலேயே தண்ணி வரும், அந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு சால்ட்டு தெரியும். ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க இதில் எப்படிடா நம்ம உப்பு பார்க்குறது, எல்லாம் ஈஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே வந்துட்டு நீங்கள் வந்து
டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சால்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பத்தலைனாலும் போட்டுக்கோங்க. அப்படி சப்போஸ் அதிகமாயிட்டாலுமே நீங்கள் வந்து இன்னொரு பாக்கெட் எது இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டு அப்படியே கிண்டிக்கோங்க, நார்மலாகிடும். அதுக்கப்புறம் தட்டு போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கே தெரியுதாங்களா, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. டிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பாஸ்மதி ரைஸ் உதிரி உதிரியாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரை ஆகணும். இந்த சிம்மர்னா நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலில் வந்து வீடியோ போட்டிருப்பேன், நீங்களே பாருங்கள். அண்ட் இப்படி வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காரம் இல்லாமல் மார்னிங்கில் நம்ம வந்து இப்படி சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் டச் வந்து செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா உதிரி உதிரியாக வந்தது. அதுவும் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா இருந்தது. இன்னுமே ட்ரை ஆகி நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சர்க்கரை வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லைனா ஏதோ ஒரு சாம்பார் இது மாதிரிலாம் இருந்தால் கூட வச்சு சாப்பிட்லாம். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கே. பசங்க வந்துட்டு நல்லா இருக்குமா, காரம் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க ஃபுல்லாகவே. ஸோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நடுவில் வந்துட்டு டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரியலாக சூப்பராக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.